अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين अल्लाह ताला के फजल से हम आजकल रमज़ान के मुबारक महीने இறை अरुளால் நாம் खुशकिस्मत हैं। இன்றைய நாட்களில் ரமலானுடைய அருள்மிகு மாதத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். बरकत महीने से இந்த அருள்மிகு மாதத்திலிருந்து பலன் பெறக்கூடியவர்கள் मिलती हैं। அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். रोज़े की हकीकत को जानने இந்த அருள் और நோன்பின் உண்மைத்தன்மையினை புரிவதன் மூலமும் बेशक மேலும் அதிலிருந்து सल्लल्लाहु अलैहि वसल्लम முழுமையாக பலன் பெறுவதன் மூலமாகத்தான் கிடைக்கப்பெறும். रमज़ान का महीना आता है। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்றும் உண்மைதான். அதாவது ரமலானுடைய மாதம் வரும்போது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும், மேலும் ஷைத்தான் பிணைக்கப்பட்டு விடுவான். ये दरवाजे खोल दिए जाते ஆனால் எல்லாருக்கும் இந்த வாசல்கள் திறக்கப்படுமா? எல்லாருடைய ஷைத்தானும் பிணைக்கப்பட்டு விடுவானா? எல்லாருக்கும் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விடுமா? बल्कि यहाँ நிச்சயமாக मोमिनीन को मुखातिब எல்லாருக்கும் அவ்வாறு நடக்காது. लेकिन सवाल का மாறாக இங்கு நம்பிக்கையாளர்களை குறித்து கூறுகின்றார்கள். ज़ाहिरी ईमान लाने से ஆனால் இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது अपने से ये வெளிப்படையாக ஈமான் கொண்டதினால், முஸ்லிம் ஆனதினால், நோன்பு வைப்பதினால் இந்த அருளை மனிதன் பெற்று விடுவானா? इतना ही सिर्फ है तो अल्लाह ताला ने மேலும் இது மட்டும்தான் என்றால் பிறகு आने के साथ அல்லாஹு தாலா बजा लाने की நம்பிக்கை கொண்டதுடன் மீண்டும் மீண்டும் அமாலே சாலிஹா என்ற நற்செயல்கள் செய்வதன் பக்கம் அதிக அளவு கவனம் ஊட்டியுள்ளான். तो किसी அதிக அளவு அறிவுரையும் கூறியிருக்கின்றான். चाहे किसी मजहब का भी हो, अगर वो नेक अमाल மாறாக அல்லாஹு தாலா எல்லா மனிதருக்கும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரியே, நற்செயல்கள் செய்யக்கூடியவராக இருந்தால் நற்கூலி பெறுவார் என கூறியுள்ளான். रोजे रखना या ஆக நோன்பை மட்டும் வைப்பது इंसान को जन्नत का அல்லது ரமலான் மாதத்தை கடப்பது மனிதனை சொர்க்கத்தின் வாரிசாக்காது. कुछ लोग आजमाते हैं மாறாக இதனுடன் சில கடமைகளும் உள்ளன. जिन पर अमल करना जरूरी है। அதனை நிறைவேற்றுவது அவசியமாகும். हमारे சில நிபந்தனைகளும் உள்ளன, அதன்படி அமல் செய்வதும் அவசியமாகும். जिन्हें बजा लाना
நற்செயல்களின் பக்கம் கவனம் செலுத்துவதும் அவசியமாகும். सुबह खाना இவற்றை செய்து வருவது फिर शाम तक ஒரு முஃமின் மீது கடமையாகும். இல்லை என்றால் காலையில் சாப்பிட்டுவிட்டு மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் இருப்பது, जो सुबह खाते हैं और शाम को खाते हैं। இப்படிப்பட்ட மக்கள் உலகில் பலர் உள்ளனர். सामने हाथ फकीर जो हैं அவர்கள் காலையில் சாப்பிடுவார்கள், அடுத்து மாலையில் சாப்பிடுவார்கள். மேலும் பெயரளவில் உள்ள ஃபக்கீர்மார்கள் இதனை போன்று பழக்கத்தை ஏற்படுத்துவார்கள். लेकिन इबादत और नेकी और उनमें कोई नहीं होता। கடினத்தை மேற்கொள்வார்கள். மேலும் பல நாட்கள் பட்டினியாகவே இருப்பார்கள். जो मजबूर ஆனால் இபாதத் மற்றும் நன்மைகள் அவர்களிடம் எதுவும் இருக்காது. बाज के हालात உலகில் சிலர் கஷ்டத்தின் சூழ்நிலையினால் உண்ணாமல் இருக்கின்றார்கள். कुछ को சிலருடைய நிலைமையும் ஒருவேளை உணவு மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலருக்கு மருத்துவர்கள் சில உணவுகளை உண்ணுவதிலிருந்து தடுப்பார்கள். இதுவும் ஏறக்குறைய நாள் முழுவதும் எதுவும் உண்ணாமல் இருப்பதை போன்ற நிலையாகும். अभी 2 दिन पहले मेरे पास एक माँ आई, சிலர், குறிப்பாக பெண்கள், டயட்டிங்கின் ஆர்வத்தினால் நாள் முழுவதும் சாப்பிடுவதே இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு என்னிடம் ஒரு பெண் வந்தால், என்னுடைய மகள் பருவத்தை அடைந்து விட்டால், மேலும் அவளுடைய மூளையில் ஒல்லியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதில் பைத்தியமாக இருக்கிறாள். ஏனென்றால் இன்றைய நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன. உடல் எடையை குறைக்க வேண்டும், ஆகையால் அவள் சாப்பிடுவதே விட்டுவிட்டாள். எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு நேரம்தான் சாப்பிடுகிறாள், அதுவும் மிக குறைவாக சாப்பிடுகின்றாள். ஏறக்குறைய 1 மாதம் அல்லது 1.5 மாதத்தில் 14 முதல் 15 பவுண்ட் எடையை அவள் குறைத்திருக்கின்றாள். இது அந்த தாயின் கவலையாகும். மேலும் அந்த பெண் தற்பொழுது ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது. இதில் காலையிலிருந்து மாலை வரை நோன்பு வைத்தால் நன்மையும் கிடைத்துவிடும். மேலும் ரமலானுடைய மாதமாகவும் ஷைத்தான் பிணைக்கப்பட்டிருக்கின்றான், நன்மையும் கிடைத்துவிடும். மேலும் எனது 2 குறிக்கோள்களும் நிறைவேறிவிடும் என அந்த பெண் நினைக்கலாம். और समझ लिया மேலும் என்னுடைய பார்வையில் சிலர் உள்ளனர், அவர்கள் நோன்பு வைப்பார்கள், பிறகு நாள் முழுவதும் வேறெந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், தூங்கிக் கொண்டே இருப்பார்கள், நோன்பின் கஷ்டத்தை உணரக்கூடாது என நினைப்பார்கள். மேலும் நன்மைக்கான நற்கூலியும் கிடைத்துவிடும் என நினைக்கின்றனர். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் வந்துவிட்டது, நோன்பு வையுங்கள். ஷைத்தான் பிணைக்கப்பட்டு விட்டான், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன. तुमने नेक अमल இதில் நற்செயல்களை செய்ய வேண்டும் என்பதும் இருக்கின்றது. है कि तुम सुबह सहरी உங்களுடைய இந்த அமல் உள்ளது. அதாவது காலையில் சஹரி சாப்பிடுவதற்காக நீங்கள் எழுகின்றீர்கள், சாப்பிடுகின்றீர்கள். இறைவனும் சஹரி சாப்பிடுமாறு கட்டளையிடுகின்றான். पहले रोजे भी रख लेते हैं और मजबूरी हो तो बाद एक्स्ट्रा रोजे நான் கூறியது போன்று சிலர் தொடர்ச்சியாக कि तुम्हें रोजे का सवाब मिलता है। நோன்பு நோக்கின்றனர். இன்னும் சிலர் நிர்பந்தத்தின் காரணமாக நோன்பு நோக்கின்றனர். जन्नत के दरवाजे तुम पर खोल दिए। ஆனால் இதன் மூலம் உங்களுக்கு நோன்புடைய நன்மை கிடைத்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். रोजे के அல்லது உங்களது ஷைத்தான் பிணைக்கப்பட்டுள்ளான் என்று, அல்லது சொர்க்கத்தின் வாசல்கள் உங்கள் மீது திறக்கப்பட்டது என்று, மேலும் நரகம் தடுக்கப்பட்டு விட்டது என்று நினைக்காதீர்கள். जो अल्लाह ताला का நோன்புடைய மாதத்திலிருந்து நற்செயல்களும் செய்யக்கூடியவர்கள்தான் பலன் பெறுவார்கள். அல்லாஹு தாலாவுடைய அச்சத்தையும் பயத்தையும் உள்ளத்தில் கொண்டவாறு நோன்பு வைத்து இதனுடன் தனது ஒவ்வொரு அமலையும் இறைவனுடைய விருப்பத்திற்கேற்ப அமைத்துக் கொள்ள முயற்சி செய்பவர்தான் பயனடைவார். और अपना मुहासबा करते हुए रोजे रखेगा उसका रोजा மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் கூறியுள்ளார்கள். அதாவது ஈமானுடைய நிலையில் தன்னை ஆராய்ந்தவாறு நோன்பு வைப்பவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், அவனுக்கு சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும், அவனுடைய ஷைத்தான் பிணைக்கப்படுவான். ஆக இந்த விஷயங்கள், पहले से बढ़कर அதாவது எங்கு நோன்பு வைப்பது நன்மை செய்வதன் பக்கம் முன்பை விட அதிகமாக கவனமூட்டக்கூடியதாக இருக்குமோ, அங்கு अपनी தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பது, தனது தீய செயல்களை விட்டுவிடுவதன் பக்கமும் ஒரு மூமினுக்கு கவனம் இருக்கும்.
அதற்காக அவன் முயற்சிகளை மேற்கொள்வான். अपनी इबादत के मयार भी बुलंद करने की कोशिश करेगा. ஒரு மூமின் தனது இபாதத்துகளின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வார். வெறும் கடமைகளின் பக்கம் மட்டும் கவனம் செலுத்த மாட்டார். மாறாக और उसकी நஃபில்களின் பக்கமும் கவனம் செலுத்துவார். अदा करने की एक मोमिन की कोशिश करता है. அதனை செயல்படுவதன் बंदों के हकूक अदा முழு உரிமையையும் நிறைவேற்ற ஒரு மூமின் முயற்சி செய்வார். कुर्बानियों की तरफ भी तवज्जो होगी. गरीबों का அடியானுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கமும் கவனம் ஏற்படும். பொருள் தியாகத்தின் பக்கமும் கவனம் ஏற்படும். ஏழைகளுடைய உரிமைகளை செலுத்துவதன் பக்கமும் முழு முயற்சி உண்டாகும். அப்போதுதான் நோன்பின் காலத்திலிருந்து சரியான பயனை பெற முடியும். आता है कि आपको रमजान के अलावा பொருள் தியாகத்தை பற்றி பார்க்கையில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிப்பில் வருகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மாதங்களிலும் கூட வருடம் முழுவதும் எண்ணற்ற சதக்கா போன்றவற்றை செய்து வந்தார்கள், தியாகம் செய்து வந்தார்கள். மேலும் மற்றவர்களுக்கு உதவி வந்தார்கள். அதில் அவர்களுக்கு இணையாக அன்னாருடன் எவரும் போட்டியிட முடியாது. ஆனால் ரமலான் மாதத்தில் வேகமான புயல் காற்றை போன்று அன்னாருடைய சதக்கா போன்றவைகள் இருந்தன. तो हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम की இபாதத்துகளுடைய தரமும் लेकिन रमजान தனது எல்லையை மீறி நடைபெற்று வந்தது. उन इंतहाओं से भी ऊपर चले ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத்துகளுக்கு எல்லை எதுவும் கிடையாது. மேலும் ரமலான் மாதத்தில் அவர்கள் புரிந்த இறைவணக்கம் அந்த உயர்வை விட மேலோங்கி இருந்தது. ஆக सिर्फ इस बात पर அன்னார் நம்மிடம் கூறுகின்றார்கள், ரமலான் வந்ததும் நோன்பை மட்டும் வைத்துவிட்டு வேறு எதுவும் செய்யாமல் எல்லாம் கிடைத்து விட்டது என நினைக்காதீர்கள். அன்னார் இதன் பக்கம் கவனம் முட்டியவாறு கூறுகின்றார்கள், நீங்கள் இதிலிருந்து रिवायत में आता உண்மையான பயன் எவ்வாறு பெற முடியும்? है वो शख्स एक तो पहले मैंने बात இதனை பற்றி ஏற்கனவே நான் கூறினேன். ஈமானுடைய நிலையில் தன்னை ஆராயக்கூடியவன். तो भी मैं तवज्जो दिलाना चाहता हूँ, ये भी फरमाया आपने. மேலும் இந்த விஷயத்தின் பக்கம் குறிப்பாக நான் கவனமூட்ட விரும்புகின்றேன். और எவர் ஒருவர் பொய் சொல்வதிலிருந்தும் மேலும் அதன்படி அமல் செய்வதிலிருந்தும் தவிர்ந்திருக்க மாட்டாரோ, அல்லாஹுவுக்கு அவர் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பதற்கு எந்த தேவையும் இல்லை. हमें इस அதாவது இப்படிப்பட்ட நோன்பு வீணானதாகும். बल्कि रोजों के मयार बुलंद करने की भी ஆக ஷைத்தான் பிணைக்கப்பட்டிருக்கின்றான் என நாம் சந்தோஷம் அடையக்கூடாது. நோன்பின் தரத்தை மேம்படுத்த வேண்டியதும் அவசியமாகும். நோன்பின் உரிமைகளை நிறைவேற்றுவதும் அவசியமாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்வதிலிருந்தும் அதன்படி அமல் செய்வதிலிருந்தும் தவிர்ந்திருக்காதவரின் நோன்பு நோன்பு ஆகாது என கூறியுள்ளார்கள். लेकर बड़ी से बड़ी बुराई तक இந்த வார்த்தைகளில் சின்ன சின்ன தீமைகளிலிருந்து பெரிய பெரிய தீமைகள் வரை கவனமூட்டப்பட்டுள்ளது. शख्स को हर हालत में ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு எல்லா நிலையிலும் उसकी तमाम உண்மையின் மீது நிலைத்திருக்க வேண்டும் என கூறி गुनाहों से पाक அவரை அவரது அனைத்து பலவீனங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தூய்மையடைய செய்துவிட்டார்கள். तमाम अखलाक இதற்குரிய உதாரணங்களும் உள்ளன. की कमजोरियां उस शख्स की जिसको ये कहा कि तुम सच्चाई पर कायम रहना है, எவரிடம் நீர் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் என கூறினார்களோ அவரது எல்லாவிதமான ஒழுக்க ஆன்மீக பலவீனங்கள் போன்றவை அவர் உண்மையின்படி நிலைத்திருக்க எடுத்த உறுதிமொழியின் மூலம் விலகிவிட்டன. பிறகு இதனையும் பாருங்கள், அல்லாஹு தாலா பொய்யை இணை வைத்தலுக்கு சமமாக கூறியுள்ளான். वजतनेबु कौल அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஃபஜ்தனிபு ரிஜிஸ மினல் அவுசானி வஜ்தனிபு கௌல ஸூர். फरमाते हैं कि यानी बुतों की पलीदी और झूठ की पलीदी से परहेज. இதனை விளக்கியவாறு ये ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது சிலைகளின் அசுத்தத்திலிருந்தும் பொய்யின் அசுத்தத்திலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுங்கள். இது இந்த வசனத்திற்குரிய மொழியாக்கமாகும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், சிலைகளை வணங்குவது மற்றும் பொய் கூறுதல் ஆகியவற்றிலிருந்து தவிர்ந்திருங்கள், ஏனென்றால் பொய்யும் ஒரு சிலையாகும்.
அதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவன் இறைவன் மீது நம்பிக்கையை இழக்கின்றான். ஆகையால் பொய் பேசுவதன் மூலம் இறைவனும் கைவிட்டு சென்று விடுவான். कि एक तरफ तो रोजा அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், कि मैं பொய் பேசுவனது மற்றும் அதன்படி அமல் செய்யக்கூடியவனது நோன்பு ஆகாது. ஏனென்றால் ஒரு பக்கம் நோன்பு வைக்கக்கூடியவரது வாதம் என்னவென்றால், நான் இறைவனது கட்டளையின்படி நோன்பு வைக்கின்றேன். ஏனென்றால் இறைவன் நோன்புடைய கட்டளையை பற்றி கூறும்போது கூறுகின்றான், திருக்குரானில் வருகின்றது, ये लोगों जो ईमान लाए हो, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ்ஸியாம், इसलिए तुम रोजे रखो. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு வைப்பது கடமையாகும். रोजा रखा जा रहा है. ஆகையால் நீங்கள் நோன்பு வையுங்கள். अगर एक तो फर्ज एक तरफ तो ये है ஆக ஒரு பக்கம் இறைவனது கட்டளையின்படி நோன்பு நோக்கிறேன், कि जिसके ஆனால் மறுபக்கம் எவனது கட்டளையின்படி நோன்பு நோக்கப்படுகிறதோ அவனுக்கு எதிராக खड़ा किया जा रहा है. பொய் என்னும் சிலை இணையாக நிறுத்தப்படுகிறது. फिर हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम ने ये भी फरमाया कि अल्लाह ताला ने ஆக இந்த இரண்டும் ஒன்று சேர முடியாது. सब काम अपने लिए हैं. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் கூறியுள்ளார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், மனிதனுடைய அனைத்து அமல்களும் அவனுக்குரியதாகும், ஆனால் நோன்பு எனக்குரியதாகும். ஆகையால் நானே அதற்கு கூலியாவேன். ஆக இந்த விஷயம், அதாவது எந்த ஒரு வேலை இறைவனுடைய கட்டளையின்படி செய்யப்படுகிறதோ, மேலும் அது இறைவனுக்காகவும் அவனது அன்பினை ஈர்ப்பதற்காகவும் செய்யப்படுகிறதோ, மேலும் அதில் எனது நோன்பின் கூலி இறைவனாவான் என நம்பிக்கையும் வைக்கப்படுகிறதோ, அதாவது அந்த கூலிக்கு எந்த எல்லையும் கிடையாது, இறைவன் தானே அதற்கு கூலியாகின்றானோ அதற்கு எல்லை எதுவும் இருக்காது. பிறகு சாதாரண வாழ்வில் தனது பேச்சிலும் அமலிலும் பொய் இணைந்து விட்டால் எவ்வாறு அது சரியானதாக இருக்கும்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயினால் பொய் சொல்லக்கூடாது என கூறவில்லை, மாறாக அமலுடைய பொய்யையும் இணைத்துள்ளார்கள். அமலின் பொய் என்னவென்றால் மனிதன் கூறுவதனை செய்வதில்லை. நோன்பில் இபாதத்துகளின் தரம் உயர வேண்டும், நஃபில்களின் தரம் உயர வேண்டும். ஆனால் அதற்காக மனிதன் முயற்சி எதுவும் செய்யவில்லை என்றால், முன்பு வாழ்ந்தது போலவே வாழ்கின்றான் என்றால் இது அமலாகாது. तो वो उसे कह दे कि मैं रोजा ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளியுடன் யாராவது சண்டையிட்டால் அவரிடம் நான் நோன்பாளி என கூற வேண்டும், வேறு எந்த பதிலும் அளிக்கக்கூடாது. இது நோன்பின் உரிமையாகும், அது இவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் முன்னாடி வந்து சண்டையிடுபவருடன் சண்டைக்கு பதில் கொடுத்தால் அது பொய்யான அமலாகும். தனது செயலின் உரிமை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அது அமலின் பொய்யாகும். खामन की और बीवी की लड़ाइयां जारी हैं. மற்றவருடைய உரிமைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அது அமலின் பொய்யாகும். கணவன் மனைவி இடையில் சண்டைகள் நடைபெறுகின்றன. அவர்கள் தம்மிடத்தில் ரமலான் மாதத்தில் நாம் இந்த மாதத்தின் காரணமாக நமது தொடர்பை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் பரஸ்பரம் அன்பு பாசம் பரிமாற வேண்டும், ரமலானில் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும். இதன் மூலம் அல்லாஹு தாலா தானே நமக்கு கூலியாக வேண்டும். இவ்வாறு இல்லாமல் நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம், இறைவனுக்காக வைத்திருக்கின்றோம் என்பதெல்லாம் வாயளவிலான வாதமாகும். ஆனால் அவர்களின் அமல்கள் இதனை பொய்ப்படுத்துகின்றன. பிறகு அமலின் பொய்யில் இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. अपने दुनियावी அதனுடைய ஒரு உச்சநிலை இதுவாகும். அதாவது தனது வியாபாரம், உலக நோக்கம், தனது உலக பலன்களுக்கு நோன்பு வைத்திருந்தும் தனது இபாதத்துகள், ஸிக்ர இலாஹி, நஃபில்களை நிறைவேற்றுவது மற்றும் குர்ஆன் மஜீதை ஓதுவது போன்றவற்றை விட முதன்மை வழங்குவது. இதனை விட அதிகமாக சில மக்கள் தனது லாபத்திற்காக, உலக நலனுக்காக வியாபாரங்களில் பொய் கூறுகின்றனர். कारोबारों में ஒரு வகையில் இறைவனுக்கு எதிரில் பொய்யுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். मुकाबले पर
ஆக இந்த அமலின் பொய் மற்றும் சொல்லின் பொய் ஆகியவை இணை வைத்தலாகும். ये शिर्क ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், कि ऐसे இப்படிப்பட்ட நோன்பாளியுடைய நோன்பு உண்மையில் வெறும் பசியுடன் இருப்பதே ஆகும். ஏனென்றால் இறைவன் மத்தியில் அவனுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஆக நிச்சயமாக ரமலான் ஒரு புரட்சியை கொண்டு வருவதற்கு காரணமாக அமைகின்றது. ஷைத்தானும் இதில் பிணைக்கப்படுகின்றான். சொர்க்கமும் அருகில் கொண்டு வரப்படுகின்றது. ஆனால் அதற்காக தனது நிலையில் தூய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தனது ஒவ்வொரு சொல் மற்றும் செயலை இறைவனது விருப்பத்திற்கேற்ப அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவனது அருகில் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவனது ஆட்சியை தன் மீது நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் இறைவனது ரஹ்மத், மன்னிப்பு மற்றும் அருட்கொடை ஆகியவை சாதாரண நிலையை விட பல மடங்கு அதிகமாகுவதிலிருந்து முழுமையாக பலன் பெற வேண்டும். से भरपूर फायदा उठाए। மேலும் தனது நஃப்ஸின் சிலைகளை, பொய் தெய்வங்களை, அறிந்தும் அறியாமலும் இறைவனுக்கு எதிராக நிற்கக்கூடியதை தூள் தூளாக்கி காற்றில் பறக்க விடுங்கள். खड़े हो जाते हैं பின்னர் இவ்வாறு முயற்சி செய்யும் போது हवा में ஒரு புரட்சி தம்மிடம் ஏற்படும். फिर एक इनकलाब இறைவனுடைய ஆட்சிக்கு நோன்புடன் இபாதத்துகளின் தரத்தை அடைவதும் அவசியமாகும். जहाँ रोजों के साथ திருக்குரானை அதிகமாக ஓதுவதும் படிப்பதும் करना जरूरी है। அதன் மீது சிந்தனை செய்வதும் அவசியமாகும். इसकी तिलावत करना, इस पर गौर करना जरूरी அதே நேரத்தில் அந்த இபாதத்துகளின் தாக்கம், है। बातों का असर திருக்குரான் ஓதுவதன் தாக்கம் इनके पढ़ने का असर தனது வெளிப்படையான நிலையிலும் நல்லொழுக்கத்திலும் தென்படுவது அவசியமாகும். இதன் மூலம் அமலின் உண்மைத்தன்மை வெளிப்பட வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், कि मुझे इस वक्त எனக்கு இப்போது நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என அறிவுரை கூற வேண்டிய அவசியமில்லை. के बजूज ஏனென்றால் नील आदमी को மிக தீயவனை தவிர அநியாயமாக யார் கொலை செய்ய முயல்வார்? ना इंसान ஆனால் அநீதியில் நிலைத்திருந்து உண்மையை கொலை செய்யாதீர்கள் என்று நான் கூறுகின்றேன். अगरचे एक बच्चे से உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். और अगर அதனை ஒரு சிறுவனிடமிருந்து फिर வந்தாலும் சரியே. मंतब को छोड़ எதிரிகளின் பக்கம் உண்மையை கண்டால் உடனே உங்களுடைய பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். जिद में आकर कबूल नहीं करनी। இவன் எனது பகைவன் ஆவான். அவன் உண்மையை கூறினாலும் நான் எனது பிடிவாதத்தினால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. सच पर है மேலும் அதற்கு ஆதாரங்களை கொடுக்கவும் அவனுடன் விவாதம் செய்யவும் கூடாது. जल्ला शानो மாறாக அவனை விட்டுவிட வேண்டும், உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூறுகின்றார்கள், உண்மையை நிலைத்திருங்கள், உண்மையான சாட்சியை கூறுங்கள். இதனை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஜித்தனிபு ரிஜ்ஸ மினல் அவுசானி வஜித்தனிபு கௌலஸ் ஸூர். அதாவது சிலைகளின் அசுத்தத்திலிருந்து, பொய்யின் அசுத்தத்திலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுங்கள். பொய் சிலையை விட குறைவானது கிடையாது. கூறுகின்றார்கள், எந்த ஒரு விஷயம் உங்களை உங்கள் நோக்கத்திலிருந்து திசை திருப்புகின்றதோ அதுவே உங்களின் பாதையில் சிலையாகும். உண்மையான சாட்சியை கூறுங்கள். ஒருவேளை உங்களுடைய தந்தைகளுக்கு, சகோதரர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரியே. எந்த விதமான எதிர்ப்பும் உண்மை தடுக்க வேண்டாம். அதாவது எந்த விதமான பகைமையும் உண்மை பேசுவதிலிருந்து தடுக்க வேண்டாம். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், நாவின் தீங்கு மிகவும் கொடியதாகும். இதனால்தான் இரையச்சம் கொண்டவர் தனது நாவினை மிகவும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பார். அவருடைய வாயிலிருந்து தக்வாவிற்கு மாற்றமான எந்தவித விஷயமும் வெளிவராது. ஆக நீங்கள் உங்களது நாவின் மீது ஆட்சி செய்யுங்கள். நாவு உங்கள் மீது ஆட்சி செய்யக்கூடாது. அதாவது உள்ளத்தில் தோன்றுகிற எல்லாவற்றையும் கூறிக்கொண்டிருக்க கூடாது. ஆக இதுதான் தக்வாவாகும். இந்த தக்வாவின்படி செயல்படுவதற்கு இந்த ரமலானில் அதிக அளவு முயற்சிகள் செய்ய வேண்டும். இதன் மூலம் நாம் இறைவனது நெருக்கத்தை பெற வேண்டும். இதன் மூலம் திறக்கப்பட்ட சொர்க்கத்தில் நாம் நுழைவது எளிமையாக வேண்டும். ஆக நம்மில் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்தால் தானாகவே உணர முடியும்,
ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த வேதனை மிகுந்த இந்த தூது மற்றும் அறிவுரையின்படி எத்தனை பேர் அமல் செய்கின்றோம்? இதனை குறிப்பாக தனது ஜமாத்தார்களுக்கு, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தனது நூல் இசாலய அவ்ஹாமில் கூறியுள்ளார்கள். ஒருவேளை நம்மில் ஒவ்வொருவரும் நீதியில் நிலைநின்றவாறு உண்மை கொலை செய்யப்படுவதிலிருந்து பாதுகாத்தால் நமது வீட்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். நம்மிடத்தில் சகோதரர்களுக்கு மத்தியில் அடிக்கடி ஏற்படக்கூடிய மனஸ்தாபமும் கசாவிற்கு வரக்கூடிய வழக்குகளும் குறைந்துவிடும். குறைந்தபட்சம் நமது அகமதி சுற்றுப்புறத்தில் கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உண்மையின்படி செயல்படாததன் காரணமாகவே ஏற்படுகின்றன. தனது அனா அதாவது நான் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் ஏற்படுகின்றன. இதனால் தான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தனது உண்மையின் தரம் இந்த அளவு உயர்த்த வேண்டும். ஒரு சிறுவன் உண்மையை கூறினாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் பல்வேறு தீமைகளிலிருந்து நீங்கள் தவிர்ந்திருப்பீர்கள். பிறகு அனா அதாவது நான் என்ற கர்வம் இருக்காது. ஒரு சிறுவன் எனக்கு அறிவுரை கூறுகின்றான், இந்த கண்ணிய குறைவான இவன் எனக்கு உண்மையின் பக்கம் வழிகாட்டுகின்றான், இந்த ஏழை மனிதன் எனக்கு உண்மையை எடுத்து கூறுகின்றான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆக உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் தன்னடக்கம் வேண்டும். இந்த தன்னடக்கம் எப்படிப்பட்ட நன்மை என்றால் இது இறைவனுக்கு மிகவும் விருப்பமானதாகும். ஆக உண்மையின் நன்மையுடன் எத்தனை நன்மைகள் பிறக்கின்றன என்பதனை பாருங்கள். ஒரு நன்மைக்கு பிறகு மற்றொரு நன்மை பிறந்து கொண்டே செல்கின்றது. இந்த விஷயம்தான் இறைவனுடைய விருப்பத்தினை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. மேற்கோள்களில் கூறப்பட்ட சில பகுதிகளில் மிகவும் முக்கியமான விஷயமாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் நமக்கு கூறிய அறிவுரை இதுவாகும். அதாவது எந்த ஒரு விஷயம் உங்களை சரியான திசையிலிருந்து கிபிலாவிலிருந்து திருப்புகின்றதோ அது உங்களது பாதையில் சிலையாகும். ஆக நாம் ரமலானிலிருந்து முழுமையாக பலன் பெற வேண்டும் என்றால் நாம் ஷைத்தான் பிணைக்கப்படுவது, நரகம் அடைக்கப்படுவது, சொர்க்கம் திறக்கப்படுவது போன்றவற்றிலிருந்து முழுமையாக பலன் பெற வேண்டும் என்றால் நாம் உண்மை பேசுவதன் நோக்கத்தை சரி செய்ய வேண்டும். நமது கிபிலா இறைவனை நோக்கி இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய அறிவிப்பாகிய நான் உங்களுக்காக சொர்க்கத்தின் வாசல்களை ரமலானின் பரக்கத்துகளின் காரணமாக திறந்து வைத்திருக்கின்றேன் என்ற அறிவிப்பிலிருந்து பலன் பெற முடியும். நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த கூற்றின் மீது கவனம் செலுத்தி அமல் செய்தால்தான் சொர்க்கத்தின் வாசல்கள் கிடைக்கும். சொல் செயலின் உண்மை தரத்தை உயர்த்துங்கள். இதன் பக்கம் கவனம் இல்லை என்றால் இறைவனுக்கு நீங்கள் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது எந்த அவசியமும் இல்லை. இது இறைவன் தனது அடியான் மீது புரிந்துள்ள அருள், கருணை மற்றும் இரக்கமாகும். இபாதத்துகள் மற்றும் பல்வேறு நன்மைகளின் வழிகளை காட்டிக் கொடுத்து இதன்படி செயலாற்றக்கூடியவர்களுக்கு பரிசையும் நிர்ணயித்துள்ளான். ரமலானுடைய மாதத்தில் இந்த இபாதத்துகள் மற்றும் நன்மைகளின் மூலம் இந்த பரிசுகளை பெறுவதற்குரிய எல்லைகளை அகற்றிவிட்டான். இது எல்லையற்றதாகும். அருள்களின் தொடர்ச்சியை தொடர்ந்து விட்டான். வாருங்கள், எனது விருப்பமான தோட்டங்களில் நுழையுங்கள் என்று கூறுகின்றான். நினைவில் கொள்ளுங்கள், இதில் நுழைவதற்கு சொல் மற்றும் செயலின் உண்மை வழியினை கையாள வேண்டும். இந்த கிபிலாவை பின்பற்றினால் எவ்வாறு இன்றைய வாகனங்களில் நேவிகேஷன் அதாவது வழிகாட்டும் அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது, அதன் மூலம் சரியான இடத்திற்கு நீங்கள் சென்று விடுகின்றீர்கள், அதனை போல் சரியான இடத்திற்கு சென்றடைவீர்கள். இல்லையென்றால் ரமலான் வந்தும் கூட வழிதவறி திரிவீர்கள். மாறாக சில சமயங்களில் உலக நேவிகேஷனில் தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. சில சமயங்களில் சரியாக ஃபீடாகாமல் இருக்கும். புதிய வழிபாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கும், அது கண்களுக்கு தெரியாது. சில சமயங்களில் 2 பாதையில் ஒரு பாதையின் பக்கம் மட்டுமே வழிகாட்டல் இருக்கும். பெரிய அளவில் சுற்றி வர வேண்டியது வரும். அல்லது சின்ன வழிபாதையை தேடி மனிதன் தெருக்களை சுற்றி வருவான், டிராபிக்கும் வந்தடையும்.
ஆனால் இறைவனை நோக்கி கிபிலா சரியாக இருந்தால் பிறகு நேராக சொர்க்கத்தின் வாசல்கள் வரை மனிதன் சென்றடைவான். ஆக இந்த ரமலானில் நம்மில் ஒவ்வொருவரும் தனது கிபிலாவை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தனது சொல் மற்றும் செயல் உண்மையின் தரத்தை உயர்த்த வேண்டும். மேலும் இறைவனுக்கு விருப்பமான சொர்க்கத்தை நுழைய முயல வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் சுருக்கி இருக்கின்றேன். இறைவன் நாடினால் மீதமுள்ளவற்றை அடுத்த ஜும்மாவில் எடுத்துரைப்பேன். சுருக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், தற்பொழுது நான் நமது ஜமாத்தின் ஒரு நீண்ட கால ஊழியரான ஒரு நல்லடியார் பற்றி சில விஷயங்களை கூற விரும்புகின்றேன். இவர் சில நாட்களுக்கு முன் மரணமடைந்தார்கள். இவர் கண்ணியத்திற்குரிய சௌத்ரி ஷப்பீர் அகமது சாஹிப் ஆவார்கள். பாகிஸ்தானில் ஒவ்வொரு அகமதியும் அவ்வாறில்லை என்றால் ஒவ்வொரு ஜமாத்தின் பெரும்பான்மை அவரை அறிந்திருப்பார்கள். பழைய அகமதிகள் அவர்களை கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். மிக நீண்ட காலமாக வக்கீலுல் மால் அவ்வல் என்ற நிலையில் ஜமாத்திற்கு தொண்டு செய்ய அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவர் தற்பொழுதுள்ள ஜமாத்துடைய அமைப்பின் அடிக்கல்லாக இல்லாவிடினும் நடுவில் உள்ள செங்கலாக செயலாற்றியுள்ளார்கள். இவருக்கு ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு தாலா அன்ஹுவிடமிருந்து நேரடியாக தர்பியத் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவர்கள் தன்னலமற்ற முறையில் ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருந்தார்கள். இன்று நாம் சுவைக்கக்கூடிய கனிகளில் பழைய மக்களது தன்னலமற்ற தொண்டு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இவர்களை தவிர மற்றும் சில வஃபாத்தானவர்களும் உள்ளனர். அவர்களை பற்றியும் கூறுவேன். கண்ணியத்திற்குரிய சௌத்ரி ஷப்பீர் அகமது சாஹிப்பை பற்றிய சுருக்கமாக சில விஷயங்களை எடுத்துரைக்கின்றேன். ஜூலை 22ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு அன்று தனது 95வது வயதில் இவர் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய தகப்பனார் ஹசரத் ஹாஃபிஸ் அப்துல் அஜீஸ் சாஹிப், தாயார் ஹசரத் ஆயிஷா பேகம் சாஹிபா ஆவார்கள். இருவரும் ஹசரத் மசீம் அலி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள் ஆவார்கள். ஆனால் இவருடைய தந்தை வழி பாட்டனார் இரண்டாவது ஹிலாஃபத் காலத்தில்தான் பைய செய்தார்கள். இவருடைய தந்தை வழி பாட்டனார் சௌத்ரி நபி பக்ஷ் சாஹிப் ஜம்முவை சேர்ந்த ஒரு கண்ணியத்திற்குரிய மனிதர் ஆவார். முஸ்லிம்களின் மீது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காரணத்தினால் ராணி விக்டோரியாவுடைய காலத்தில் ஹிஜ்ரத் செய்து சியால்கோட் வந்தார்கள். ஷப்பீர் சாஹிபுடைய தந்தை மிகவும் உயர்ந்த நல்லொழுக்கம் கொண்ட மனிதர் ஆவார். திருக்குரான் மரணம் செய்த காரணத்தினால் தனது பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கினார். இதன் மூலம் தனது பிள்ளைகளின் தர்பியத்தும் மார்க்க சூழலிலேயே வழங்கியுள்ளார். சௌத்ரி ஷப்பீர் சாஹிப் தனது ஆரம்ப கல்வி ஸ்காட் மிஷன் ஸ்கூல் சியால்கோட்டில் பயின்றார்கள். பிறகு 1931இல் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்ததும் இவரது தந்தை தர்பியத்திற்காக காதியான் அனுப்பி வைத்தார்கள். இவர் காதியானில் உள்ள தாலிமுல் இஸ்லாம் ஹை ஸ்கூலில் மெட்ரிக் பயின்றார்கள். ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹுடைய நெருக்கத்தில் இருந்து பல்வேறு பலன் அடைந்தார்கள். நசம் படிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். பல சந்தர்ப்பங்கள் இவருக்கு கிடைத்தும் வந்தது. வேறு பல நசம்கள் படித்திருந்தாலும் காதியானில் சீரத்து நபி கூட்டம் நடைபெற்ற போது முதன்முறையாக ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹுடைய உரைக்கு முன்பாக நசம் படித்தார்கள். மெட்ரிக் படித்து முடித்த பிறகு அப்போது காதியானில் கல்லூரிகள் எதுவும் கிடையாது. ஆகையால் சியால்கோட்டில் உள்ள முர்ரே காலேஜில் சேர்ந்து BA தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள். சிறிது காலம் காதியானில் தங்கியிருந்தார்கள். மௌலவி ஷேர் அலி சாஹிபுடன் அலுவலகத்தில் பணிபுரிந்தார்கள். அப்போது மௌலவி ஷேர் அலி சாஹிப் திருக்குரானுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு வந்தார்கள். இவர்கள் அன்னாருடைய டைப்பிங் உடைய பணியை செய்து வந்தார்கள். பிறகு வேலை தேடி லாகூர் வந்தார்கள். நேர்மையாகவே வாழ்வை கழித்து வந்தார். மிகவும் மக்களால் அறியப்பட்ட கவிஞரும் ஆவார். நசமும் மிகவும் இனிய குரலில் படித்து வந்தார்.
பேச்சில் இனிமை, உழைப்பில் கடினம், சுருக்கமாக நன்மைகளின் ஒரு தொகுப்பு ஆவார். आदि 1940 மிலிட்டரி அக்கவுண்டன்ஸ் உடைய தேர்வில் தேர்ச்சியானார்கள். பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு 11 வருடம் பணிபுரிந்தார்கள். ஆனால் 1944 இந்த இடைப்பட்ட காலத்திலேயே தன்னை வக்ஃபிற்காக அர்ப்பணித்தார்கள். ஆனால் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1950 இவர்களை அழைத்து தானே இன்டர்வியூவும் எடுத்தார்கள். பிறகு இவர் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ரபுவா வந்தார். முதலில் நாய் வக்கீலாகவும் பிறகு 1960 முதல் வஃபாத் வரை வக்கீலுல் மால் அவ்வலாக தொண்டாற்றி வந்தார். 52 வருடம் வக்கீலுல் மால் அவ்வலாகவும் அதற்கு முன்பு 10 வருடம் நாயிபாகவும் பணிபுரிந்துள்ளார்கள். இரண்டாவது ஹிலாஃபத் முதல் தற்பொழுது வரை பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தாலா இவருக்கு வழங்கியுள்ளான். கிளை அமைப்புகளிலும் முழுமையாக தொண்டாற்றி வந்துள்ளார்கள். ரபுவாவில் முதல் மொத்தமித் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியா மர்கசியாவாக ஆனார். இதனை தவிர குத்தாமுல் அஹ்மதியாவுடைய பல்வேறு பணிகளில் தொண்டாற்றி வந்துள்ளார்கள். நாயிப் சதர் சஃப் தோயம் அன்சாருல்லாவாகவும் இருந்துள்ளார்கள். பிறகு மஜ்லிஸ் அன்சாருல்லா சென்ட்ரல் கமிட்டியின் சிறப்பு உறுப்பினராக மிக நீண்ட காலம் இருந்து வந்துள்ளார்கள். மஜ்லிஸ் கார்பரதாஸ் உடைய உறுப்பினராகவும் காசியாகவும் இருந்துள்ளார்கள். 1960 சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிபுடைய மனைவியின் சார்பாக ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்துள்ளார்கள். இவர் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு பல உள்ளன. 1965 முதல் 1983 வரை ரபுவாவுடைய வருடாந்திர மாநாடுகளில் இவருக்கு துர்ரே சமீனிலிருந்து நசம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இங்கும் யூகே ஜலசாவில் 86 மற்றும் 98 இவருக்கு 4வது ஹலீஃபாவுடைய காலத்தில் நசம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஒருமுறை 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவருடைய நசமை கேட்டதற்கு பிறகு, நீங்கள் பழைய ஜலசாக்களின், அதாவது ரவ்வா மற்றும் காதியானில் நடைபெற்ற ஜலசாக்களை நினைவுபடுத்தி விட்டீர்கள் என கூறினார்கள். இவர்களிடம் இருந்த ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், சுற்றுப்பயணம் செல்லும் போது தன்னுடன் ப்ரொஜெக்டர்ஸ் மற்றும் வெளிநாடுகளின் மிஷன்களின் போட்டோஸ் உடைய ஸ்லைட்ஸ் போன்றவற்றை எடுத்து செல்வார்கள். பெரிய பெரிய உரை நிகழ்த்துவதற்கு பகரமாக உலகில் எங்கெல்லாம் நமது பள்ளிவாசல்கள், ஸ்கூல்ஸ்கள், மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருகிறது என இதனை திரையிட்டு காட்டுவார்கள். இந்த ஸ்லைட்ஸ் நமது மக்களுக்கு தர்பியத்தின் பக்கமும் பொருள் தியாகத்தின் பக்கமும் கவனம் ஊட்டியது. அங்கு சின்ன சின்ன கிராமங்களிலிருந்தும் மற்ற மக்கள் வருவார்கள். பிறகு அதனை கண்டு அஹமதியத் எவ்வாறு இஸ்லாத்திற்கு தொண்டாற்றி வருகிறது என்பதனை பார்ப்பார்கள். இதன் மூலம் தப்லீகிற்கான வாய்ப்பும் கிடைத்து வந்துள்ளது. விவாதம் ஆதாரம் இல்லாமல் ப்ரொஜெக்டர் மூலமாக இவர் பல்வேறு தப்லீக் பணிகளை செய்துள்ளார்கள். தர்பியத்தும் தப்லீகும் செய்து வந்துள்ளார்கள். தன்னிடம் ஆற்றல் இருந்தவரை இதனை செய்து வந்துள்ளார்கள். இங்கு 2009 ஜல்சாவிற்கு வந்திருந்தார்கள். அப்போது ஹிலாஃபத் ஜூப்லி நன்றி செலுத்துதலுடைய ரிப்போர்ட்டை வாசித்து காட்ட இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதனை போன்று பல்வேறு ஜமாத்துகள் மூலமாக காலத்தின் கலிஃபாவுக்கு, அதாவது எனக்கு ஜமாத்துடைய ஏதாவது பணியில் செலவழிக்க கொடுக்கப்பட்ட தொகையையும் எனக்கு வழங்குவதற்கு இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவருடைய ஒரு மகன் அமெரிக்கா ஜமாத்துடைய முபல்லிக் ஆவார், வாக்ஃபே ஜிந்தகி ஆவார். இரண்டாவது மகன் ரபுவாவில் திருமண தொடர்பு அலுவலகத்தில் உதவி நாசிராக உள்ளார். மூன்றாவது மகன் ஆப்பிரிக்காவில் தற்காலிக அர்ப்பணிப்பு செய்திருந்தார். பிறகு இங்கு வந்து விட்டார். அவரது பெயர் ஃபசல் அஹமது தாஹிர் ஆகும். தற்பொழுது இவர் யூகே ஜமாத்துடைய செக்ரட்டரி தாலிமாக உள்ளார். இவருக்கு இந்த 3 மகன்களும் மகள்களும் இறையருளால் இருந்தனர். மேலும் இறையருளால் ஜமாத்துடன் நல்ல முறையில் தொடர்பு கொண்டு வருகின்றனர்.
அவர்களது கணவன்மார்களும் கூட அவ்வாறே உள்ளனர். மேலும் இவரிடம் ஒரு சிறப்பம்சம் இருந்தது. அகமதி அல்லாத சொந்தங்களுக்கு இவரிடம் வரக்கூடிய பத்திரிகைகளை, ஆட்சேபனை பற்றிய விவரங்களை கொண்ட பத்திரிகைகளை, பிரசுரங்களை எங்கிருந்தாலும் சியால்கோட் போன்ற இடங்களுக்கு போஸ்ட் செய்து வந்தார்கள். அனைத்து சொந்தங்களின் அட்ரஸும் இவருக்கு மரணமாக இருந்தது. இதனை போன்று அல் ஃபசல் போன்றவற்றையும் அனுப்பி வந்தார்கள். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்களுடன் நல்ல முறையில் பழகி வந்தார்கள். ஒருமுறை இவர் உடல்நிலை சுகம் இல்லாமல் இருந்தார். பொதுவாக சைக்கிள் தான் வருவார்கள். பிறகு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போன போது நான் தான் வாகனம் கொடுக்க வேண்டும் என கூறினேன். ஒருவேளை அதற்கு முன்பும் அதனை அவர் உபயோகப்படுத்தி வந்திருந்தார். எவ்வாறாயினும் அலுவலகத்தில் உள்ள பணியாளர் அவரை அழைத்து வருவதற்கு வாகனத்தை அனுப்புவதில் தாமதம் ஏற்படுத்திவிட்டார். இவர்கள் அறிவுரை கூறும் விதமும் தனிப்பட்டதுதான். வண்டி அனுப்ப ஏன் தாமதம் ஆனது என பணியாளரை கேட்காமல் ஒரு கவரில் கொஞ்சம் பாதாம் போட்டு கொடுத்து அனுப்பி, இது உங்களுடைய ஞாபக சக்திக்காக என கூறினார்கள். இதனை போன்று இவரது மகளும் கூறுகிறார்கள், வீட்டிலும் நிறைய அறிவுரைகளை கூறுவது அல்லது திட்டுவது, சத்தம் போடுவது, அதட்டுவது போன்றவை இல்லாமல் தனது செயல் முன்மாதிரியை வெளிப்படுத்தி வந்தார்கள். தானே சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். சில சமயங்களில் கதைகள் கூறி அதன் மூலம் சீர்திருத்தம் செய்து வந்தார்கள். இவரது ஒரு மகள் கூறுகிறார்கள், மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு கவிதைகள் இறங்குகின்றன, எழுதுங்கள் என்று கூறினார்கள். இறைவனிடம் வேண்டுகோள். அந்த கவிதைகள் இதுவாகும்: எனது இறைவா, மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதில், எனது எஜமானனே, மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதில் என்னை அர்ப்பணமாக்குவாயாக. விடைபெற்று செல்லும் நேரத்தை எனக்காக நிம்மதியான நேரமாக்குவாயாக. விடைபெற்று செல்லும் நேரத்தை எனக்காக எளிதாக்குவாயாக. விடைபெற்று செல்வதனை மன நிறைவாக்குவாயாக. இது அவரது கடைசி கவிதையாகும். அவர் இறுதி நாட்களில் கட்டிலில் படுத்திருக்கும் போது கூறியதாகும். பிறகு இந்த சிறப்பம்சமும் அவரிடம் இருந்தது. அதாவது எப்பொழுதும் நன்றி உணர்வுடன் இறைவனை புகழ்ந்து வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களது வக்ஃபை ஏற்றுக்கொண்டதும் இவர்களிடம் அறிவுரை கூறினார்கள். இதனை ஒவ்வொரு வாக்ஃபின் ஜிந்தகியும் நினைவில் கொள்ள வேண்டும். ஜமாத்தின் பணிகளை பற்றி எவ்வாறு கவலைப்பட வேண்டுமென்றால், ஒரு தாய் தனது பிள்ளையை பற்றி கவலைப்படுவதை போன்று கவலைப்பட வேண்டும். பிறகு இவர் இந்த அறிவுரை நன்கு புரிந்தவாறு நல்ல முறையில் அமல் செய்து வந்தார்கள். எப்பொழுதும் ஓய்வாய்ப்பட்டிருந்தாலும் வீட்டில் உள்ளவர்களிடம் நல்ல முறையில் நடந்து வந்துள்ளார்கள். மனைவியை நன்றாக கவனிப்பது போன்றவற்றை செய்து வந்துள்ளார்கள். ஆனால் மார்க்க விஷயம் வரும்போது சுற்றுப்பயணம் எதுவும் செல்ல வேண்டியிருந்தால் அங்கு பல கஷ்டமான சந்தர்ப்பங்கள் அவருக்கு வந்தும், அவரது மனைவிக்கு உடல்நலம் குன்றி போன நிலையிலும், பிரசவ நேரமாக இருக்கக்கூடிய காலத்திலும், மிகவும் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்த போதிலும் கூட, நான் இறைவனது மார்க்கத்திற்காக செல்கின்றேன், இறைவன் எனது பணியை இங்கு பார்த்து கொள்வான் என்று கூறிவிட்டு செல்வார்கள். அதனை போன்று இறைவனும் அவ்வாறே செய்து வந்தான். இதுவும் வெளிப்படையில் மிகவும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் பழைய மனிதர்களின் இந்த விஷயங்களிலிருந்து இன்றைய ஒவ்வொரு வாக்ஃபே ஜிந்தகியும் பணியாளரும் பாடம் கற்க வேண்டும். ஜமாத் பொறுப்பாளர்களும் பாடம் கற்க வேண்டும். இவருடைய ஒரு இன்ஸ்பெக்டர் கூறுகின்றார், அவர் அலுவலகம் சார்பாக பைண்டிங் செய்யப்பட்ட நூல்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு துர்ரை சமீ நூல் கிடைத்தது. அதனை வெளியே எடுத்து அக்கௌண்டன்டை அழைத்து, இது எனக்குரிய துரை சமீனாகும், இதனையும் நீங்கள் பைண்டிங் செய்து விட்டீர்கள், இதற்கு எவ்வளவு ரூபாய் செலவானது என கூறுங்கள் என்றார்கள். அக்கௌண்டன்ட், இவை அனைத்து மொத்தமாக பைண்டிங் செய்யப்பட்டது என்றார். அவர் கூறினார்கள், இல்லை இல்லை, இதற்கு எவ்வளவு செலவானது என்பதனை கண்டறியுங்கள் என்றார்கள். கடைசியில் 8 அல்லது 10 ரூபாய் அதற்கு செலவானது என கண்டறியப்பட்டது. அதனை அக்கௌண்டனிடம் ஒப்படைக்கும் வரை நிம்மதியற்று இருந்தார்கள். இதனை போன்று பணியாளர்களும் மிகவும் மென்மையான முறையில் அறிவுரை கூறுவார் என்றும், யாருக்கும் கஷ்டமாக இருக்காது என்றும் சிறந்த முறையில் தர்பியத் வழங்கி வந்ததாகவும் கூறுகின்றார்கள். பெரும்பாலும் அறிவுரை கூறி வந்தார்கள்.
இது மிகவும் நல்ல ஒரு அறிவுரையாகும். இதனை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். மார்க்க தொண்டை அன்புடனும் ஆர்வமுடனும் செய்ய வேண்டும். இதற்கு பதிலாக எந்த விதமான பரிசையும் எதிர்பார்க்க கூடாது. எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா உங்களுக்கு தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பினை வழங்கியுள்ளான். நீங்கள் உங்கள் இறைவனை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். இதனை போன்று விருந்தினர்கள் வந்தால் மிகவும் கண்ணியத்துடன் எழுந்து நின்று வரவேற்பார்கள். பெரும்பாலும் கூறி வந்தார்கள், மர்கஸுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் சில நம்பிக்கைகளை எடுத்து வருவார்கள். அவர்களை நல்ல முறையில் சந்திக்க வேண்டும், உபசரிப்பு செய்ய வேண்டும். தனது பணியை விட்டுவிட்டு அவர்களின் பக்கம் கவனம் செலுத்தி வந்தார்கள். எவ்வளவு நேரமானாலும் அலுவலகம் மூடினாலும் எப்போது வரை விருந்தினரது வேலை முடியாதோ அப்போது வரை கூடவே இருப்பார்கள். அவ்வாறு இல்லையென்றால் உங்களுக்கு இதனை பற்றி பிறகு தெரிவிக்கப்படும் என்று கூறுவார்கள். சில விருந்தினர்கள் அல்லது அலுவலகம் வரக்கூடியவர்கள் சந்தா பிரச்சனையில் இங்குள்ள செக்ரட்டரிமார்களுக்கும் அனுபவம் இருக்கும். சந்தாவுடைய கணக்கு சரியில்லை என்றால் அல்லது பதிவு சரியாக இல்லை என்றால் மக்கள் கோபம் அடைவார்கள். இவர்களிடத்தில் யாராவது கோபத்துடன் வந்தால் மிகவும் அமைதியாக அதனை கேட்பார்கள். கடைசியில் வந்தவர் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்பார். பணியாளர்களுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் சதக்கா செய்வதன் பக்கம் கவனம் ஊட்டி வந்தார்கள். இது துன்பத்தை தடுக்கக்கூடிய வழியாகும் என்பார்கள். பிறகு துவாவிற்கு காலத்தின் கலிஃபாவுக்கு கடிதம் எழுத கூறுவார்கள். இதுவும் அவர்களது சிறப்பம்சமாகும். அவர்கள் தனது இன்ஸ்பெக்டர்களிடம், நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது உங்களுடைய சொந்த வார்த்தைகளை கூறுவதை விட காலத்தின் கலிஃபாவின் தூதை எட்ட வையுங்கள் என்பார்கள். மேலும் தனது உதவியாளர்கள் அல்லது செக்ரட்டரிகளை சுற்றுப்பயணத்திற்கு அனுப்பும் போது, நீங்கள் தலைமையகத்தின் பிரதிநிதியாவீர்கள், ஆகையால் உங்களது ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் கவனத்தில் வையுங்கள் என்பார்கள். சில சமயங்களில் அலுவலகத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டியது இருந்தால் அலுவலகம் மூடப்பட்டு விட்டது, பணியாளர் தவறாக எண்ணக்கூடாது என கருதி மிகவும் அழகிய முறையில் அறிவுரை கூறி வந்தார்கள். நீங்கள் மற்ற அலுவலகத்தில் உள்ளவர்கள் அலுவலகத்தை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார்கள், நாம் அலுவலகத்தில் பணிபுரிகின்றோம் என நினைக்காதீர்கள். மாறாக அவர்கள் சென்று தனது நேரத்தை வீணடிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா நமக்கு அதிக அளவு தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பளித்துள்ளான் என கருதுங்கள் என்பார்கள். இதுதான் மார்க்க தொண்டை இறை அருள் என கருதுவதன் செயல் ரீதியான உதாரணம். இவருடைய ஒரு பணியாளர் கூறுகின்றார், வஃபாத்திற்கு 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பு உடல்நலம் விசாரிக்க சென்றேன். அப்போது என்னிடம் கூறினார்கள், நாசிர் அகமது என்ற பெயரை கொண்ட ஒரு பணியாளர் வந்தார், அவரை உங்களுக்கு தெரியுமா என்றார்கள். அப்போது நான் தஹ்ரீக் ஜதீதில் நாசிர் அகமது என்ற பெயரை கொண்டோர் 3 அல்லது 4 பேர் உள்ளனர் என்றேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், நேற்று என்னை நாசிர் அகமது சந்திக்க வந்தார், எனது பிள்ளைகள் நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். ஆகையால் அவர் திரும்ப சென்று விட்டார். அவர் யார் என்பதனை கண்டறியுங்கள், எனது சார்பில் மன்னிப்பு கேளுங்கள். பிள்ளைகளுக்கு தவறு ஏற்பட்டு விட்டது, கண்கள் மூடியிருந்ததனால் நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன் என கருதிவிட்டனர். நான் அப்போது தூங்கவில்லை. இந்த அளவு நுட்பமாக கவனத்தில் கொண்டுள்ளார்கள். தொடர்ந்து சதக்கா கொடுக்கக்கூடியவராவார். நான் இவரை பற்றி சுருக்கமாக கூறினேன். நானும் இவருடன் பணியாற்றியுள்ளேன். இங்கு எழுதப்பட்டுள்ள சிறப்பு அம்சங்கள் மிக குறைவானதே. இறையருளால் இவர் பெரிய பெரிய சிறப்பு அம்சங்களை கொண்டவராவார். வேலைகளை மிகவும் முக மகிழ்ச்சியுடன் செய்து வந்துள்ளார்கள். கிலாபத்துடன் விசுவாசமுள்ள ஒரு தொடர்பை கொண்டிருந்தார்கள். எவ்வாறாயினும் இந்த நல்லடியார் தனது பணியில் மூழ்கியிருந்தார். காலத்தின் கலிஃபாவுடைய சுல்தானே நசீர் ஆவார். பிறகு இதனுடன் காலத்தின் கலிஃபாவுக்காக அதிக அளவில் துவாவும் செய்து வந்தார்கள். அல்லாஹு தாலா இவரது தர்ஜாவை மேம்படுத்துவானாக. இதனை போன்று பணியாற்ற பணியாளர்களை ஜமாத்திற்கு தந்தல்வானாக. இதனை தவிர மற்றும் சில ஜனாசாக்கள் உள்ளன. ஷபீர் சாஹிபுடைய ஜனாசா மற்றும் நான் கூறப்போகின்றவர்களின் ஜனாசா ஆகியவற்றை
நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிபாக தொழ வைப்பேன். और भी हैं वफात याफ्ता அவற்றில் ஒன்று நமது ஜமாத் முபல்லிக் மக்பூல் அஹமது ஜஃபர் சாஹிப் ஆவார். தற்பொழுது அவர் நசாரத் இஸ்லாவ இர்ஷாதில் பணியாற்றி வந்தார். இவருக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்து வந்தது. இறுதியில் ஜூலை 25ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். पुरानी कंपनियों की तकलीफ இவர்கள் கோட் முகமது யார்சினியோடு அருகில் வசிப்பவராவார். இதன் பிறகு 1997 முதல் 2001 வரை அரபியில் சிறப்பு பயிற்சி பெற்றார்கள். அதன் பிறகு நசாரத் இஷாத்தில் பணியாற்றினார்கள். ஜாமியா அஹமதியாவில் அரபி ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். பிறகு 2007இல் சிரியா சென்றார். அங்கு அரபி மொழியில் டிப்ளமோ முடித்தார். ஹோமியோபதியும் நன்கு அறிந்திருந்தார். திரும்பி வந்ததும் இஸ்லாவ இர்ஷாத் மர்கசியாவில் நியமிக்கப்பட்டார். மிகவும் அறிவு படைத்தவராவார். இதனை போன்று முபல்லிகுடைய சிறப்பு அம்சங்களும் வக்ஃபே ஜிந்தகுடைய சிறப்பு அம்சங்களும் वापस आए तो இவரிடம் இருந்தன. तैनात हुए और பிறகு நான் கூறியது போன்று ஹோமியோபதியிலும் டிப்ளமோ முடித்திருந்தார். ना सिर्फ फिल्म दोस्त ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தார். एक मुरब्बी நோயாளி எந்த நேரம் வந்தாலும் वक्त जिंदगी முக மகிழ்ச்சியுடன் மருத்துவம் செய்து வந்தார். और फिर इसी तरह जैसा कि मैंने தனது நண்பர்களுடனும் பணியாளர்களுடனும் நல்ல முறையில் நடந்து வந்துள்ளார். அல்லாஹு தாலா இவரது தரஜாவையும் மேம்படுத்துவானாக. இவரது பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தாலா பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. कारकुनों से बड़ा अच्छा सलूक था. अल्लाह ताला इनके दर्जात बुलंद फरमाए. इनके बच्चे हैं, उनको भी अल्लाह ताला மூன்றாவது ஜனாசா ஹக்கீம் பத்ருத்தீன் சாஹிப் பதர் தர்வேஷ் காதியானுடைய மனைவி மெஹராஜ் சுல்தானா சாஹிபா. இவர் தனது 86வது வயதில் ஜூலை 19ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிகவும் விருப்பத்துடனும் விசுவாசத்துடனும் இவரும் தர்வேஷுடைய காலத்தை கழித்தார்கள். ஸ்கூல் டீச்சர் ஆவார். ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகும் கூட அங்கேயே கல்வி கற்பித்து வந்தார்கள். மிகவும் நல்ல உள்ளம் கொண்ட, பொறுமை மற்றும் நன்றி உணர்வு கொண்ட தைரியமிக்க பெண்மணி ஆவார். காதியானில் லெஜ்னா இமாவுல்லாவுடைய ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருந்துள்ளார்கள். பல்வேறு சேவைகளில் பணிபுரிந்துள்ளார்கள். ஏழை பிள்ளைகளை தனது வீட்டில் வைத்து கல்வி கற்பித்து வந்தார்கள். அல்லாஹு தாலா மர்ஹூமாவுடைய தர்ஜாவை மேம்படுத்துவானாக. இதனை போன்று நான்காவது ஜனாசா டாக்டர் முகமது அகமது கான் சாஹிப் ஷஹீதுடைய மனைவி மரியம் சுல்தானா சாஹிப் உடையதாகும். இவரது கணவர் முகமது அகமது கான் சாஹிப் साहब शहीद का கோவாட் ஜில்லாவில் உள்ள டல் பகுதியில் ஷஹீதானார்கள். மரியம் சுல்தானா சாஹிபா ஜூலை 18ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய பெண்மணியாவார். அதிக அளவு தாவத்தை இலாவுடைய பணியில் ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார். தியாகம் செய்யக்கூடிய பெண்மணியாவார். மிகவும் திடமான மன உறுதியை கொண்ட பெண்மணியாவார். இவருடைய தைரியம் மற்றும் திடமான மன உறுதி பற்றி எவ்வாறு தெரிய வருகிறது என்றால், இவரது கணவர் டாக்டர் முகமது அஹமது கான் சாஹிப் கோவாட்டில் ஷஹீதாக்கப்பட்டார். 1957இல் ஹசரத் 2வது ஹலிஃபத்துல் மசீஹுடைய காலத்தில் மரியம் சுல்தானா சாஹிபாவுடைய தகப்பனார் பெயர் இனாயத்துல்லா ஆப்கானி. இவர்களது குடும்பத்தில் ஜமாத்தின் ஆரம்பம் இவரது தகப்பனார் இனாயத்துல்லா ஆப்கானி இன் பையத்தின் மூலமாக நடைபெற்றது. அவர் முதல் ஹலிஃபத்துல் மசீஹுடைய கையில் பைய செய்தார். இனாயத்துல்லா ஆப்கானி சாஹிபுடைய தொடர்பு ஆப்கானிஸ்தானுடைய பகுதி கோஸ்டை சார்ந்ததாகும். அவர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிபுடைய முரீதிகளில் அதாவது சீடர்களில் ஒருவராவார். फिर इनका खानदान பிறகு இவர்களது குடும்பம் ஹசரத் மசீம் அலி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு ஆப்கானிஸ்தானிலிருந்து காதியான் இடம்பெயர்ந்து வந்தார்கள். பிறகு அங்கேயே முதல் ஹலிஃபத்துல் மசீஹிடம் பைய செய்தார்கள். மரியம் சுல்தானா சாஹிபா பிறப்பிலேயே அஹமதி ஆவார். 1949இல் டாக்டர் முகமது அகமது கான் சாஹிபுடன் இவரது திருமணம் நடைபெற்றது. இவர் கான் மீர் கான் சாஹிப் அதாவது ஹசரத் 2வது ஹலிஃபத்துல் மசீஹுடைய பாடிகார்டுடைய மகனாவார்.
பிறகு இவர்கள் கோவாட் சென்றார்கள். அங்கு ஒருமுறை எதிரி மௌலவி ஒருவர் இவரிடம் வந்து, ஒருவர் உடல்நலம் சுகமில்லாமல் உள்ளார், அவருக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என அழைத்து சென்று இவரை அங்கேயே துப்பாக்கியால் சுட்டு ஷஹீதாக்கி விட்டார். பிறகு இவரது சடலம் வந்தபோது இவரது வீட்டருகில் எந்த ஒரு அகமதியும் இல்லை. இவரது வீடு தனியாக ஒரு அகமதி வீடாக இருந்தது. சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தன. கணவர் வசியத்தும் செய்திருந்தார். வீட்டில் சடலம் கிடைக்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகளும் உள்ளனர். ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. ஆலோசனை கூறக்கூட யாரும் இல்லை. கம்யூனிகேஷனுக்காக எந்த வசதியும் அப்போது இல்லை. போனும் கிடையாது. அவரது கணவர் மூசி ஆவார். அவரை ரபுவா கொண்டு செல்ல வேண்டும். பிறகு அவர் மிகவும் தைரியத்துடன் ஏதோ ஒரு வழியாக ஒரு ட்ரக் வாடகைக்கு எடுத்து அதில் சடலத்தை வைத்து குழந்தைகளையும் உட்கார வைத்து நஹ்லா என்ற இடத்திற்கு கொண்டு வந்தார். அப்போது இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அங்குதான் இருந்து வந்தார்கள். அங்கு அவரது ஜனாசா தொழுகை தொழப்பட்டது. பிறகு ரபுவா கொண்டு வந்தார். அதன் பிறகு தனது பிள்ளைகளுக்கு மிகவும் கடின உழைப்புடன் தர்பியத் வழங்கினார். அவர்களுக்கு நல்ல தர்பியத் வழங்கவும் நல்ல கல்வி அறிவு புகட்டவும் முயற்சி செய்து வந்துள்ளார். இறை அருளால் அவை அனைத்தும் நிறைவேறியது. அல்லாஹு தாலா இவருடைய விருப்பமாகிய இவரது பிள்ளைகளையும் நன்மையில் நிலைத்திருக்க செய்வானாக. அதற்காகத்தான் அந்த சூழலிலிருந்து பாதுகாத்து கொண்டு வந்தார். அல்லாஹு தாலா இவர்களுடைய சந்ததிகளிலும் சந்ததிகளின் சந்ததிகளிடமும் அஹ்மதியத்தின் சேவகர்களை ஏற்படுத்துவானாக. உண்மையான விசுவாசத்துடன் அஹ்மதியத்துடன் இணைந்திருப்பவர்களாகட்டுமாக. அல்லாஹு தாலா இவரது தர்ஜாவையும் மேம்படுத்துவானாக. நான் கூறியது போல் ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்களது ஜனாசா காயிப் தொழுகை தொழ வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.